சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் ஆகட்டும், நிறைய ரேலி மராத்தான் எல்லாம் நிறைய நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்களோட இணைந்து நிறைய ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக அவங்களுக்கு ஒரு நடமாடும் மருத்துவ ஆய்வகம், ஒரு லெபார்டரி வந்து வேனில் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு வந்து நம்மளோட வந்து மணிமுத்தாறு தெரியும், நமக்கு எல்லாம் மலையோட ஒரு எண்டு, எல்லாம் ரோஜா படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த இடத்த. அதில் 9th பட்டாலியனோட அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் குமார் வந்திருக்காங்க. என்னன்னா இவங்களோட ஏரியாவில் ஒரு ஏக்கர் எங்கள் கிளப் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த இடத்துல 1 ஏக்கர் அதை நாங்கள் ஃபென்ஸ் பண்ணி மியாவாக்கி ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த 1 ஏக்கரில் 1000 மரம் நடலாம். ஒரு காடு வளர்க்க போகிறோம் அவங்களோட துணையோட. முதல்ல 1 ஏக்கர்ல மியாவாக்கி ஃபாரஸ்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு முதல் முறையாக அண்ணாச்சிங்க வந்திருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு இடம் இன்ஸ்பெக்ஷன் போகிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் சார்பாக வந்திருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் சாரை கௌரவிக்கும்படி பிடிஜிஏபி அண்ணாச்சியை கேட்டுக்கொள்கிறேன். We recognize members from Rotary Club of Tirunelveli Town. ஏற்கனவே 10 லட்சம் மரக்கன்று நட்டுருக்கோம். 10 லட்சம் மரக்கன்றுக்கும் 4000 ரூபாயிலிருந்து 5 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்தது என் அருமை குடும்பரா சகோதரர் சங்கர் நாராயணன் தான். மணிமுத்தார் பட்டாலியன் சார்பாக நம்ம பிடிஜி ஆர்வம் பாண்டியன் அவர்களை ஒரு சால்வை வைத்து கௌரவிக்கிறார். ஒரு முக்கியமான நபரை வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்த மீட்டிங்கில் அவரை நாங்கள் எங்கள் கிளப் உறுப்பினராகவும் ஏற்றுக்கொள்ள போகிறோம். மிஸ்டர் ராஜகுரு ரகுபதி. அதாவது நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், நம்ம வேமு சாரோட ஜோகோ வந்து தென்காசி பக்கத்தில் இருக்குது, தருவையில் இருக்குது. தருவையில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி களக்காட்டில் ஒரு ஐடி பார்க் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒர்க் பண்ணுறவங்க போர் அடிச்சா தென்னை மரத்துக்கு கீழே ஷெட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. அதில் வைஃபைலாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து உட்காந்து எல்லாரும் மக்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு 36 எம்ப்ளாயீஸ் எப்படின்னா சூஸ் பண்ணி சுற்றி இருக்க கிராமம் தான் எல்லாம், சேர்மாதேவி, களக்காடு, இந்த மாதிரி சுற்றி இருக்க கிராமங்கள்லேருந்து செலக்ட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி அப்படியே கிராஜுவலாக க்ரோ ஆகிட்டே வராரு. அது வந்து கம்பெனியோட பேர் ரீன்னு வச்சிருக்காரு. அவரோட ஒய்ஃப் பேரா பிள்ளைங்க 3 பிள்ளைங்க முன்னாடி வாங்க சார். இவர் நிறைய சேனல்ஸ்லாம் அவரை கவர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் நம்ம நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க. விரைவில் ஆமாம் இந்த சங்கத்தோட உறுப்பினராக இணைய போகிறாங்க. அவங்க இடத்துல ஒரு மீட்டிங்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதாவது திருநெல்வேலியில் கிராமப்புறத்தில் வந்து ஐடி இதை வச்சு பண்ணக்கூடிய ஒருத்தர் நம்ம இன்னைக்கு இப்போ சந்திக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார். Felicitation by Assistant Governor Sharmila, Pinnacle Films. நீங்க மாத்தி கனவும் மேம்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே உங்கள் அனைவருக்கும் வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை வேளையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர். ரோட்டரி என்ற தன்னலமற்ற சேவை பணியின் உயரிய இலக்குகளை வளர்த்தெடுப்பதில் ஒரு புதிய தலைமுறைக்கு வழிகாட்டியா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரம்ப பாண்டியன் அங்கிள் தான். இங்கே எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சதுங்கிறதுனால
அவர் பண்ணக்கூடிய சர்வீஸை வச்சு நான் சொல்கிறேன். நான் அதே நேரத்தில் அவருக்கு எடுத்துக்கிட்ட பொறுப்புகள் அப்படின்னா அது மிகப்பெரிய பொறுப்புகள் தான். இப்போ சிஓஎல்லுக்காக கூட அவர் எஸ் கிளம்புறாரு. அவர் எடுத்துக்கிட்ட பொறுப்புகளில் ஒற்றுமை, சேவை, சர்வீஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ், இன்னொன்று நேர்மை அப்படின்றது 4 டெஸ்ட், அதை வலியுறுத்தி அவர் எடுத்துக்கிட்ட பொறுப்புகளை மிக சிறப்பாகவும் அதே நேரத்தில் இந்த கிளப்பில் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் அவர் செயல்படுறது வந்து ஒரு பில்லர் மாதிரி இருக்கிறது. அவர் இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பில்லர் கிடையாது போல இருக்கு, இந்த கிளப்புக்கு மட்டும் பில்லர் கிடையாது, எங்களுக்கும் ஒரு பில்லராக இப்போ அவர் மாறி இருக்கார் அவர். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயங்கள். அது யார் எது கேட்டாலும் உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் ஒரு பண்ணுறதுங்கிறதுலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு அங்கிள் நிறைய வாட்டி என்னை பார்க்குற டைமில் உங்கள் கிளப்பை கூட்டிகிட்டு வாங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எங்களால் வர முடியல பை சான்ஸ். இப்போ தான் இந்த வருஷம் தான் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நாங்கள் வந்தோம், பக்கத்தில் ஏதோ கழுகுமலை கோயிலுக்காக வந்தோம். வந்துட்டு இவங்களோட ஒரு லஞ்ச் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்தது கோயிலுக்காக வந்துட்டு ப்ரௌச்சர்ஸ் கையில் வச்சுருந்தோம். ப்ரௌச்சர்ஸை வந்து அந்த இடத்துல லான்ச் பண்ணலான்னு சொல்லி எங்கள் பிரசிடென்ட் சொல்லும்போது வாங்க அங்கிள் வச்சு லான்ச் பண்ணலான்னு அவரை கூப்பிட்டோம். அது கூப்பிட்டது தான். அதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கான வேலைகள் அனைத்தையும் வந்து அங்கிளும் சரவணன் சார் அவங்களும் காவேரி ஹாஸ்பிட்டலில் பேசி இது வந்து ஒரு ஊனம் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி தான் விட்டாங்க. எங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு போடணும் அப்படின்ற மாதிரி தான். ஒரு சர்வீஸுன்ற ஒரு சின்ன விஷயத்த அவர் கையால் ஆரம்பித்து இன்னைக்கு 1700+ நாங்கள் திண்டுக்கல்ல பண்ணியிருக்கோம் அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். அதுக்காக அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அதே நேரங்களில் உங்களுக்கு கிளப்போட 25வது வருஷத்தை நாங்களாம் ஒரே ஒரு நாள் தான் கொண்டாடணும். அதுக்கும் அவர் வந்தார், நான் இன்வைட் பண்ணியிருந்தேன், நான் வந்திருந்தாங்க திண்டுக்கலுக்கு. ஒரே ஒரு நாள் தான் பண்ணோம். நீங்கள் இந்த 1 இயர் ஃபுல்லாக பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு சேவையால் வாழ்வோம், சேவையால் விளங்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி ரெக்வெஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் குயின்ஸ் கவிதா, அவங்க கவிஞர் கவிதா அவர்களை பேசுகிறார்கள். என்னை கருவாக்கிய இறைவனுக்கும் உருவாக்கிய பெற்றோருக்கும் திருவாக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மேடையிலும் அவையிலும் நிறைந்திருக்கும் அனைவரையும் வணக்கத்துடன் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். முதல்ல எங்கள் அசிஸ்டன்ட் அவர்கள் சொன்னது போல நாங்கள் முதல் ஒரு ஜாயின்ட் ப்ராஜெக்ட் தான் வந்திருந்தப்ப எங்களுடைய பதவியேற்பு அன்னைக்கு எனக்கு இது ஒரு கனவாக இருந்தது, இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் என்றது. ஏன்னா நாங்கள் பிப்ரவரியில் என் மகளுக்கு நான் வந்து வேக்சினேஷன் போடுறதுக்கு உட்காந்துருக்கேன். அப்போ டாக்டர்ஸ் சொல்கிறாங்க கட்டாயம் போட்டு, திருமணத்துக்கு முன்னாடி போட்டு, பிள்ளைக்கு போட்டுன்னு சொல்லும்போது என்கிட்ட பணம் இருக்குது, என் மகளுக்கு நான் கொடுக்க முடிஞ்ச பாதுகாப்பு பணம்ன்ற ஒரு புள்ளியில் இன்னொரு குழந்தைக்கு தள்ளி வைக்கப்படும். இல்லாட்டி இல்லாமல் போகும்போது இது எதாவது பண்ணணுன்றது ஒரு கனவாக இருந்தது. நாங்கள் மேடையில் பேசும்போது நானும் பார்க்கவே செய்திருக்கும் போது 1000 குழந்தைங்களுக்கு எப்படியாவது வேக்சினேஷன் கொடுத்துடணும் அப்படின்றத எங்களோட பதவியேற்புகளால் ஆசையாக ஒரு விஷயம் சொல்லலாம். ஆனால் அது நடக்குமான்றது தெரியல, எப்படி இதை சாதிக்க போகிறோன்றது. ஏன்னா அப்போ நாங்கள் ஊசியோட விலைகள் விசாரிக்க போது எல்லாம் வரும்போது ரொம்ப அதிகமாக இருந்தது. எப்படி 2 டோஸ் கொடுத்து 1000 குழந்தைகள் எங்களோட கனவாக தான் இருந்தது. அந்த ஒரு கனவை வந்து கனவோடு நாங்கள் வந்து திண்டுக்கல்ல இருந்து இங்கே திருநெல்வேலி கிளப்ல வந்து ஒரு ஜாயின்ட் ப்ராஜெக்ட் வந்திருக்கும் போது எங்களுக்கு முதல்ல என்னன்னா அவேர்னஸ் கொடுக்கணும்னு மட்டும் தோணுச்சு. முதல்ல அவேர்னஸை கொடுத்துட்டே இருப்போம். எங்கெங்க போறோமோ யாருனாலும் சரி, ஏதோட பணம் இருந்து நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த விழிப்புணர்வை பெற்று அவங்க குழந்தைங்களையாவது பாதுகாக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஃப்ளையர் அடிச்சுட்டு வந்திருக்கோம். வந்திருக்கும்போது எங்கள் அசிஸ்டன்ட் கவர்னர் சொல்லியிருந்தாங்க, வா ஒரு நல்ல ஒரு கிளப்பை நான் குறிப்பேன், முதல் ஜாயின்ட் ப்ராஜெக்ட் அவங்க கூட போடுவோம்னு. சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி இன்னார் நாலடியாரில் ஒன்று சொல்லுவோம், யார் தலைமக்கள்னா இன்னார் இனியர் எமர் தமர்னு பார்க்காம எல்லாருக்கும் ஒரு பொதுவாக ஒருத்தவங்க இருக்கிறவங்க தலைமக்கள்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நாலடியார் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு இருந்த மாதிரி அண்ணாச்சி வந்தோன்னே அந்த ப்ராஜெக்டை நாங்கள் கையில் முதல்ல அவர் கையில் அந்த ஃப்ளையர் கொடுத்தோம். அவரும் பிகேஎஸ்னாச்சும் அடுத்து காவேரி ஹாஸ்பிட்டலோட அவங்களோட உதவியை நாங்கள் மறக்க முடியாது.
அப்போ ஆரம்பித்த ப்ராஜெக்ட் அப்புறம் ஒவ்வொருத்தர் மூலமாக அதை செய்ய, ஏன்னா ஒரு நல்ல விஷயம் செய்கிறோன்னா இதை நாங்கள் இப்படி செய்கிறோம், இத்தனை பேர் பலனடைஞ்சிருக்காங்க, நம்ம ஓடும் போது தான் நம்ம கூட சேர்ந்து ஓடுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டே இல்லை எங்களுக்கு வேணும் எங்கள் கூட வாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி எங்கள் கூட முத கை கொடுத்து இந்த ஒரு விஷயத்துக்கு, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப, அதாவது எங்களாலேயும் நாங்கள் 1000 சொல்லியிருந்தோம், 1700 பேர் இன்னும் செய்ய வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இருக்காங்க, உலகத்தில் இருக்காங்க, நிறைய கண்ட்ரி, ஆஸ்திரேலியாலாம் சர்விக்கல் கேன்சர் ஃப்ரீ கண்ட்ரியாக மாறிடுச்சு. நம்ம இந்தியாவும் வர அளவுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஓடணும். அதுக்கான ஒரு பெரிய எங்களோட கனவை வந்து இன்னைக்கு நிறைவேற்றி கொடுத்திருந்தது. அண்ணாச்சிக்கு எங்களுடைய சங்கம் சார்பாக, எங்களுடைய அனைத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த திட்டத்துக்கு மட்டும் இல்லை, இதன் மூலமாக நாங்கள் வந்து நிறைய பேர் ஒரு நண்பர்களாகவும், இன்னும் சொல்ல ஒரு அறிமுகமானவங்களாகவும், தெரிஞ்சவங்களாகவும், எதுனாலும் எப்போனாலும் உடனே ஃபோன் போட்டு ஒரு உதவியோ எதுனாலும் கேட்குற அளவுக்கு வந்திருக்கோன்னா அதுக்கு இந்த தருணத்தில் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அடுத்ததாக வெட்டரன் பார்கவி, செக்ரட்டரி, ஜஸ்ட் சே சம் ஃபியூ வேர்ட்ஸ். நிறையவே பேசலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலா அவங்க 2 பேரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது ரோட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துக்குள்ள ஒருத்தரை வந்து அடக்கி வைக்கிற விஷயம் இல்லைங்கிறத வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் நாங்கள் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட், எங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமோ எதுவுமே கிடையாது. நீங்க இங்க செய்யற சேவைகள் உங்களுக்கே பத்தல, அவ்வளோ நிறைய நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ரோட்டரி வந்து ஒரு நல்ல விஷயம் எங்க நடந்தாலும் அந்த இடத்துல அது கை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்க மனப்பூர்வமா இந்த வருஷம் அதை நாங்க உணர்ந்திருக்கோம். அண்ட் ரோட்டரி இஸ் மெயின்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாண்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. அண்ணாச்சியா இருக்கட்டும், பிகேஎஸ் அண்ணாச்சியா இருக்கட்டும், ஆர்வம் பண்ண என்னாச்சு சொல்லுவாரு ஃபோன் பண்ணா. இப்ப கூட கடைசியா பேசும்போது என்ன சொன்னாரு, என்னைய மிரட்டுறதா இல்ல, அந்த மாதிரி எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க, ஓபன் வந்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து நான் திரும்ப அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாலும் சலிக்காம போன் எடுக்காம ஒரு நேரம் இருக்க மாட்டாரு. அப்படியே எடுக்காம விட்டா கூட எந்த நேரமா இருந்தாலும் யோசிக்காம திருப்பி கூப்பிட்டு நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கரெக்டா கொடுப்பாரு. நடக்கும் நடக்காது எதுவாக இருந்தாலும் ரொம்ப தெளிவா சொல்லிடுவாரு. அதே மாதிரி தான் பிகேஎஸ் அண்ணாச்சியும், அவருக்கு நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணுவேன், இந்தியாவில் இருப்பாரு, 2 நாள் கழிச்சு கூப்பிடுமான்னு பாரு, எங்கேயாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருப்பாரு. பட் இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்த வேலைகளை வந்து சரிவர அதை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ரொம்ப கரெக்டா பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் காவேரி ஹாஸ்பிட்டல்ல வந்து நாங்க லைஃப்லே மறக்க முடியாது. ஒரு கனவு நனவாகிறதுங்கிறது கைகள் எல்லாம் இணைந்து செய்யும் போது ஆக்சுவலா முதல் ஊசி எப்படி போட போறோன்னே தெரியல. கேட்ட உடனே அந்த ஊசிக்கு ஓகே சொல்லி எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்க கூட வந்துட்டே இருக்காங்க. எப்ப எந்தெந்த டோஸ் தேவையா இருக்கோ நாங்க ஒரு மெயில் தான் பண்ணுவோம், அங்க இருந்து உடனே அதை சாங்ஷன் பண்ணி எங்க இருந்து மருந்து வரணும் கரெக்டா அந்த வேக்சினேஷனுக்கு முதல் நாள் நைட் எங்க கையில வேக்சினை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலா காவேரி ஹாஸ்பிட்டல் நாங்க எவ்வளோ நன்றி சொன்னாலும் எங்களுக்கு அது பத்தவே பத்தாது. அண்ட் கணேசன் சார் அவருக்கு பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் நஞ்சம் உடம்பு சரியில்லாம படுத்திருப்பாரு. ஆனாலும் போன் பண்ணி அவரை டார்ச்சர் பண்ணி வைரமுத்து சார்லாம் ஒரு ஸ்டேஜ்ல என் போனை எடுக்கவே இல்லை. நீங்க ஏதாவது மெயில் பண்ணுங்க மேடம், நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அப்படின்னாரு. ஐ வுட் லைக் டு தேங்க் ஸோ மச். அந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் பேர்லாம் தெரியல, முகம் பார்த்தோன்னே சம்பவங்களும் விஷயங்களும் ஞாபகம் வருது. அந்த சாரோட ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுக்காக நாங்கள் எல்லாரும் எங்கள் ஊர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் நீங்களும் எல்லாரும் ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு எங்க கிளப்பை இன்வைட் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஆர்வ பாண்டியனாச்சி வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சித்ரா சொல்லும் போதுதான் எனக்கு அவர்கிட்ட பேசுறது கூட கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனா நம்ம நெருங்கி பார்க்கும் போதுதான் ஒரு மனிதர் வந்து எவ்வளோ ஒரு அன்பா ஒரு இயல்பா இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எங்க ஏஜியை நம்மள தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க தான் எங்களுக்கு வந்து ஆர்வ பாண்டியனாச்சியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதனாலதான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு உறவு கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல விஷயங்களை எங்களால செய்ய முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ. இவ்வளோ ரொம்ப அருமையாக டாக்டர் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் பற்றி சொன்னாங்க. ஸோ ரெக்வஸ்ட் டாக்டர் லக்ஷ்மணன் அண்ட் வைரமுத்து 2 பேரும் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. உங்களை ஒரு ஷால் வச்சு ஆனர் பண்ண போகிறாங்க. மேடம் ராஜகோபால் சார் தாமிரபரணி திருநெல்வேலி அவர்களை கௌரவிக்கிறது நம்ம சில்வர் ஜூப்ளி சேர்மன் ராஜகோபால் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். நன்றி. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து முப்பெரும் விழாங்க. இது வந்து சில்வர் ஜூப்ளி வந்து ஒரு விழா, 2வது வந்து இந்த அவார்டி அவங்களுக்கு அவார்டு கொடுத்தது 2வது விழா. இதுல 3வது விழா என்னன்னு பார்த்தீங்கன்னா பான்வேஜ் டு அவர் பிடிஜி ஏபி. பிடிஜி ஏபி பான்வேஜ் அதை பற்றி பேசுறதுக்கு ஐ ரெக்வஸ்ட் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் பி.கே. சரவணன் ஆன் தி டைஸ். Respected President, Past District Governor Jacinta Madam, dignitaries on the dais and off the dais, good evening. இந்த ஒரு சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஒரு 1 இயருக்கு பிளான் பண்ணி ஒரு திடீர்னு தான் நம்ம 25th இயர்க்குள்ள என்டர் ஆகிட்டோமோங்கிறதே கண்டுபிடிச்சோம். பட் அதை ஒரு நல்ல கிராண்டாக பண்ணணும்னு சொல்லி எப்போ பிளான் பண்ணோமோ 2 ஈவெண்ட் நடந்திருக்கு இது வரைக்கும். ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளப் மெம்பர்ஸ் எல்லாரும் இன்வால்வ் ஆக ரெடியாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த தடவை ஒரே ஆளாக செஞ்சது ஏபிஎன்எஸ். அதில் போய் நின்னா பூ கட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ள வந்தால் ஃப்ளெக்ஸு. சரி விபுல் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லுவோம். விபுல் எங்கே இருக்காரு? அவர் தான் டிசைனர். அவருக்கு இந்த இமேஜ் எல்லாம் அனுப்பி என்னன்னு சொல்லுங்கன்னா அண்ணாச்சி இங்கே தான் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தா அந்த அளவுக்கு இந்த தடவை வந்து எல்லா இதுலேயுமே தனி மனிதனாக நின்று அவ்வளோத்தையும் பின்னாடி இருக்கிறவங்க வாங்க, அது பிரச்சனை இல்லை, பட் ஐ வில் டூ அப்படின்னு தனியாக எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போய் எங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த தடவை ஒரு முன் மாதிரியாக இருந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வுகள் சிறப்பாக வருவதற்கு முக்கிய காரணம் அதுதான். இன்னைக்கு வந்து சேவையை பற்றிலாம் நிறைய பேசணும். உண்மையிலே அது ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். நம்ம கடவுள் வந்து ரோட்டரி மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதில் நம்ம பெருமைப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா கொடுக்குறத நினச்சி நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்று. ஆனால் இவங்க 3 பேரை உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். ஒரு சின்ன ஒரு ஃபயர் தான், ஒரு சின்ன ஸ்பார்க் தான். இன்னைக்கு ஒரு 1700 பேர் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. இன்ட்டு 2500 என்ன வால்யூம்குள்ள ப்ராஜெக்டை பண்ணிட்டாங்கன்னு பாருங்க. அண்ட் இன்னும் கண்டினியூ ஆகுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ரோட்டரி அவ்வளோ நேசிச்சு இப்போ அவங்க அந்த நம்ம கவிஞர் கவிதா சொல்லணும்னு சொன்னாங்க, என் குழந்தைக்கு போட்ட மெத்த பிளேட்லாம் என்ன செய்வாங்க, பணம் இருக்கிறவங்களே எங்கே போய் போடுறதுன்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு 1700 பிள்ளைகளை செலக்ட் பண்ணி கவர் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் எங்களோட அழைப்பை ஏற்று இன்னைக்கு இங்கே வந்தது திண்டுக்கல்லேருந்து இங்கே ஒரு 3 லேடியாக ஜாயின் பண்ணி வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க அந்த அளவுக்கு ரோட்டரி மேலே உள்ள ஒரு ஈடுபாடு, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை அந்த இடத்துல தெரிஞ்சு அவங்களோட நம்பிக்கை உண்மையிலே. அதாவது பொதுவாக கணேசன் சார் அவர் தான் எல்லாரையும் வரட்டுவார். வைரம் சாருக்கு தெரியும், அங்கே ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பேர் அவரை பார்த்தால பயப்படுவாங்க, அப்படி விரட்டிக்கிட்டே இருப்பார், விட மாட்டார். அவரையே விரட்டிருக்காங்கன்னா பாருங்க, இதில் அப்படித்தான் அச்சீவ் பண்ணணும். அது மாதிரி வேற நமக்கு பக்கத்தில் தூத்துக்குடியிலேருந்து ஜோபிரகாஷ் அண்ணன், இவங்கெல்லாம் ஜோபிரகாஷ் அண்ணன், நம்ம ராமசுப்ரமணியம் லக்ஷ்மணன் சார், இன்னும் இந்த சகரன் கோயிலேருந்து வந்திருக்கிறாங்க. மேலும் நம்ம பக்கத்தில் உள்ள நெய்பரிங் கிளப்ஸ் எல்லாம். பட் அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இப்போ ஜோபிரகாஷன்லாம் வந்திருக்காருன்னா அவர் மேலே உள்ள ஒரு பிரியம். அவர் ஆரம்பத்தில் சொல்லும்போதே ஜோபிரகாஷ் வருவாப்ல அப்படிங்கிறது அவர் கிராண்டடாக தான் சொன்னார். ஸோ அதை ஆனர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அவருடைய அழைப்பை ஏற்று வந்து ஆனர் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. ஜெசிந்தா மேடத்தை பற்றி சொல்லணும். ஏன்னா எங்கள் கிளப்போட பெருமை, எங்கள் டிஸ்ட்ரிக்டோட பெருமை அவங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் விமன் கவர்னருங்கிறது என்னைக்குனாலும் அழிக்க முடியாத ஒரு பெருமை. அவங்க ஒரு நல்ல இங்கிலீஷில் ரொம்ப புலமை உள்ளவங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகும் தனக்கு தெரிந்த அந்த ஆங்கில கல்வியை வந்து பல பேருக்கு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷை
கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி ரோட்டரியோட இணைந்து நீங்கள் யூடியூப்ல ஃபாலோ பண்ணலாம். யாராவது குழந்தைங்க இங்கிலீஷ் கற்றுக்கணும்னாலும் அவங்களோட இதை ரெஃபர் பண்ணுங்க. அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது அவங்களோட சேவை வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு அருமையான அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது இன்ட்ராக்டர், காலேஜ் படிக்கும்போது ரோட்ராக்டர், அடுத்து ரொட்டேரியன், அப்புறம் ஒரு கவர்னர், பாஸ்ட் கவர்னர் வந்து இன்னைக்கும் அந்த சேவையை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. உண்மையிலே நீங்க வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை மேடம். தர்மா சார் வந்திருக்காங்க. அவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தை நான் கண்டிப்பா சொல்லணும். மேடத்தோட சரிபாதி உண்மையிலே பெட்டர் ஹாஃப்மாங்க. ரைட் பெட்டர் ஹாஃப் இஸ் தர்மா ஃபார் ஹர். உண்மையிலே அவரே இந்த இடத்துல அண்ணாச்சி வந்து சிஓஐ போறாங்க. கவுன்சில் ஆஃப் லெஜிஸ்லேஷன் சிகாகோவில் நடக்குது. ரோட்டரியிலேருந்து 3 வருஷத்துக்கு அவர் தான் இப்போ சிஓஎல். நம்ம RID 3212 மாவட்டத்தோட இந்த 7 மாவட்டங்கள் அடங்கிய நம்ம ரோட்டரி மாவட்டத்தோட சிஓஎல்லாம் போகிறாங்க. 11ஆம் தேதி காலையில் கிளம்பி போகிறாங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு புரோட்டோகால்ங்க. பெர்ஃபெக்ஷன் டு த கோர். அதுக்குள்ளே நம்ம போய் அடாப்ட் ஆகணும். ஏற்கனவே அவங்க கெட்ஸுக்கு அவங்களும் அக்கா பொண்ணு அக்காவும் போயிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க. பட் சிமிலர் என்ன பண்ணணும், எப்படி அங்கே நடந்துக்கணும், என்ன பண்ணணும் ஒரு மாக் ட்ரையல் வரைக்கும் வைக்கிறாங்க. அப்புறம் ஷெட்யூல் கொடுக்குறாங்க. அங்கே செக்இன் ஆகிட்டு எங்கே போகணும், எங்கே போய் பேட்ஜஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக டைம் பங்க்சுவலாக உள்ளே வரணும். கொஸ்டின்ஸ் ஏதாவது இவங்க ரைஸ் பண்ணணும்னா இப்போவே மெயில் பண்ணணும். 12ஆம் தேதிக்குள்ளே மெயில் அனுப்பியிருக்கணும். அது வரும்பொழுது இவங்க அதை ரைஸ் பண்ணி அது சம்மந்தமாக ஏதாவது பேசப்படணும்னா பேசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அதாவது நம்மளோட சட்ட திட்டங்களை மாற்றி அமைக்கவோ அமெண்ட் பண்ணுறதுக்கோ உரிய டிஸ்கஷன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கு வந்து நம்ம மாவட்டத்திலேருந்து சிஓஎலுக்கு பல பேர் போயிருக்கலாம். பட் அவர் போகும்போது மட்டும் நீங்கள் பாருங்கள், வித்தியாசம் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அதுக்கு பெருமை சேர்த்துவாங்க எப்போவுமே. அந்த அப்படி இருக்குங்கிறத இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதுக்கு அது பெரிய இம்பார்ட்டன்ஸ் வராது. அவர்கிட்ட எந்த பொறுப்பு வருதோ அந்த பொறுப்பு வரும்போது தான் தெரியும், ஓஹோ இப்படி ஒன்று இருக்கோ, இதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயமாங்கிறது வெளியே தெரிய வரும். அதுக்கு அது மாதிரி விசா கூட பார்த்தீங்கன்னா 30 நாளில் அமெரிக்கா விசா அப்படி இருக்கிறப்பல இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாது. 30 days, ஜஸ்ட் 30 daysல அமெரிக்கன் விசா வாங்கியிருக்கிறாரு. ஸோ நம்ம மாவட்டம் சார்பாக அமெரிக்கா செல்லும் இந்த மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநரும் எங்கள் சங்கத்தின் எவர் கிரீன் கவர்னருமான ஏபி அண்ணாச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் எங்கள் கிளப்போட ஒரு மூத்த உறுப்பினர் வந்திருக்கிறாங்க, லோயலா ஜோசப் சார். அவர் வந்து வேர்ல்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணவங்க. நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அது வெளியில் லேஸில் வரமாட்டாங்க, இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். அண்ணாச்சியோட உயிர் வந்திருக்கு. அப்படி அங்கே இருக்காங்க, அங்கே வர்றேன் கொஞ்சம் மார்க் ஜோஜி அண்ணா வந்திருக்காங்க. லக்ஷ்மணன் அதே மாதிரி தான் அண்ணாச்சிக்கு ரொம்ப பிரியப்பட்டவர் அவர். ஸோ இது போக நாங்கள் வந்து இந்த தடவை ப்ராஜெக்ட்ஸும் கொஞ்சம் வரிசையாக பிளான் பண்ணியிருக்கிறோம். ப்ராஜெக்ட்ஸில் ஒன்று தான் இன்றைக்கி ப்ராஜெக்ட் நித்யஸ்ரீ சே நோ டு ஹங்கர்னு, அடுத்து சர்வி கேன்சர் பிளான் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இது என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி ரோட்டரி ஆக்ஷன் குரூப்னு சொல்லி RI இன்டர்நேஷ்னல் ஒரு இது ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது விஷயமா நிறைய டிஸ்கஷன்ஸ் போகுது. அதில் மெம்பர்ஷிப் எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் எங்கள் பிரசிடெண்ட் அதில் இருக்கார், நான் இருக்கிறேன். அதில் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் செமினார்லாம் நடக்குது, அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுலேருந்து தான் அதில் ஒரு ஈவெண்ட்டாக தான் நாங்கள் இவங்களோட மணிமுத்தாரோட இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறோம். அந்த 1 ஏக்கரில் முதல்ல ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேலி அமைக்கக்கூடியது ஏற்பாடு பண்ணிட்டோம். செடிகளும் தயாராக இருக்கிறது, இதை வந்து பார்த்துருவோம். ஸோ அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாச்சிக்கும் முக்கியமாக ஜெசிந்தா மேடம் அவங்க மெனக்கெட்டு எங்களுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you, Pastor Singh, for that case. Now I request Dr. Manavaraja to introduce our chief guest of the day, Dr. Jacinda Dharma. Respected President of Tamrabarni Rotary Club,
and our esteemed chief guest, PDG ma'am, Jacinta ma'am, our beloved mentor, PDG A.P. Anachi, and our special guests from Rotary Club of Thindikkal. A very good evening to you all. I would request you to permit me to introduce ma'am in English, because she herself is an English teacher, as well as after her long years of service in the education industry and as a governor. She's now retired and serving the public. Her channel is really a surprise to me, and that is why I thought I would introduce her in English. எல்லாமே தமிழ்ல இருந்ததுனால நான் மட்டும் கொஞ்சம் please allow me. Of course, Rotary, it's indeed an honor and a privilege for me to introduce someone whose dedicated service and leadership has left a lasting impression on the Rotary Club of, Rotary District 3212. And as I always speak about A.P. Anachi, the vision, the passion, and the unwavering commitment to service. And you are one among those very special people. So it is indeed an honor to have you here as our guest, ma'am. And Major Donor Rotarian Jacinta Dharma, she was born and brought up, educated and employed, and also settled down in Nagarkoil. And she was educated at St. Joseph's Convent Higher Secondary School, Nagarkoil, one of the best schools in the state of Tamil Nadu. And her college was also at Holy Cross College, Nagarkoil, again one of the well-known institutions of the state. And she completed her UG and PG in English literature, and also her MPhil and B.Ed. Now she is a research scholar. So doctor, you've been pursuing your PhD, ma'am? And that's very heartening to hear about that. And she's been a teacher all her life, because teachers never have a retirement. She was officially retired from her service, but she continues to be an English teacher, and that shows her passion and commitment towards service. And she's the member of Indian Red Cross Society, Innovate Club of Nagarkoil, Red Ribbon Society, and few more service organizations. As a member of Advisory Committee of Kanyakumari Government Medical College, she has composed the college anthem in 2004. So there is a musician also in her, and Dr. Nitishri would have felt very happy. And she has composed a song, and that is wonderful. And she had been a topper during her school and college life, and she excelled in all extracurricular and co-curricular activities. She entered the Rotary world in 1974 as a charter president of Interact Club of St. Joseph's Convent. And she was honored with 117 awards, along with the Best President Award in Rotary District 3210 with Tamil Nadu and Kerala clubs. And at that point in time, there were about 183 clubs. When she was the assistant governor, she won the Best Assistant Governor Award. Particularly, she was lauded for her achievement for inducting a large number of women Rotarians, particularly 3 all-women clubs, first time in the history of Rotary District 3212. During her governorship, she could complete 12,877 service projects organized by all the clubs, the highest achievement in the country, in India, and also honored by Rotary International President for public image activities. She could create world record. I'm talking about something which is a world record by publishing daily activities in the newspaper during all the 365 days in 2021-22, and you've been a part of that. He's been doing it, so great work, sir. And she's now serving as the Secretary of Guild of Service, in which our respected, Kanyakumari District's District Collector is the President.
In the Rotary world, she is given the assignment as Assistant Zonal Ambassador for Empowering Girls to develop the ability of the girls in 14 revenue districts of Tamil Nadu. And due to her interest in spoken English, I have already spoken about that, she started a channel and named Jacinta's Spoken English. Please do visit today. If you have your mobile phone right now, go to YouTube and type Jacinta's Spoken English. So that might help your children, as well as if you have some employees who would like to improve their English, that can help them a lot. And she's married to Mr. Dharma, and Mr. Dharma is very much here. He's the president of, he's the proprietor of J&J Group of Companies, and she's gifted with a son and 2 grandchildren. PDG Jacinta Dharma successfully completed tenure as the 2nd woman governor of Rotary District of Tamil Nadu. She is the 1st Rotary District governor of 3212, and she is also the 2nd woman governor of Rotary District of Tamil Nadu and 10th woman governor in India. So that is a great achievement. So on behalf of the Rotary Club of Tamilpurni, I extend a warm welcome to you, ma'am. Your presence has indeed made us proud. Thank you very much. Thank you, Dr. Manavarajan. Now I request the Chief Guest of the day, PDG Rotarian Jacinta Dharma, to address the gathering. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். And as a Rotarian, it is always my pride and pleasure to offer my Rotary greetings to each and every one of you seated here, and very much for the dignitaries of the dais, and very special for the president of this prestigious club and our beloved PDG and the chairman of this event. And we have got the dignitaries from Rotary Club of Dindigul Queens, a very popular all-women's club, and also the secretary of this club. And very much to all of you, and very particularly to the family of our PDG. So I feel very happy to see the family in the area of PDG in any occasion, for any PDG. According to me, என்னுடைய எண்ணமே எப்படின்னா, நாம் வந்து நம்முடைய ஃபேமிலி லைஃப்பில் ஹாப்பியாக இருந்தால்தான் நெக்ஸ்ட் இஸ் ப்ரொஃபஷனல் வேர்ல்டு. ப்ரொஃபஷனலையும் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். That is why we have the 4 weights, and then only we can have pride, honor, prestige and real achievement in the social world. That is my principle. மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது. அதனால when I saw the madam and the family, the whole family, the son and the daughter-in-law and the children, I felt so happy because they witnessed the glory of our PDG. ரொட்டேரியன் ஆர்மோ பண்ணியன் சார் இப்போ வந்துட்டு போனாங்களே சீஃப் கெஸ்ட் பாடகி அழகாக அவங்கள பற்றி அவங்களுடைய திறமை, அவங்களுடைய இன்வால்மெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஈவன் அதர்வைஸ் ஆல் ஆஃப் அஸ் நோ ஹவு ஹீ இஸ் very much involved in all the activities now, as said by me. His family, his profession, he is very good in his professional world and very very good in the social world. எல்லாம் எப்போவுமே ரோட்டரியில் நம்ம ரோட்டரி நியூஸ் அப்புறம் ஃபாரின் மேகசின்ஸ்லாம் வாசித்தா we understand, no? Rotarians can be very successful as Rotarians only after 60. No, we see that in the அப்படிதானே சார்? ஏன்னா வீட்டில் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும், எனக்கு பேர பிள்ளைங்களாம் இருக்காங்க, அந்த மாதிரி சாருக்கு அப்படிதான், அந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரீயாக இருக்கும் வீட்டில், not much responsibility. So I am a retired person, I am a professional, even otherwise business people அப்பதான் கொஞ்சம் வயசாக பிள்ளைகிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி விடுவாங்க. அப்போ அந்த டென்ஷனே இல்லாமல் we can have a very smooth going in the social world. That then only we can do lot of activities, we can plan for many items, no? Many projects. So இன்னைக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சுருக்காங்க. So ஒரு தடவை I got a chance to be here on his birthday. From morning till evening I was with him and with his office bearers, going to each and every corner of Tinaveli to do lot of projects. ரோட்ல கூட அந்த கொடையை பார்க்கும் போதெல்லாம் very often I cross Tinaveli, and whenever I saw that I used to feel very proud because I was the one who inaugurated it on his birthday. அவருடைய பர்த்டேயை மற்றபடி கேக் கட் பண்ணி நல்ல சாப்பாடு, ஃபெலோஷிப் அண்ட் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். But he was very much interested in doing lot of service projects for the betterment of the humanity, for the improvement of the people and for helping the needy people. அதுதானே நம்முடைய நோக்கம். எல்லோருக்கும் தெரியும், Rotary was started by Paul Harris only for friendship
ஆனால் அவர் கொஞ்ச நாள் ஆனோடனே என்ன யோசிச்சார், அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் நம்ம சும்மா மீட்டிங் அண்ட் ஈட்டிங் அண்ட் chatting will not give us any recognition in the society. அப்படிதானே? அதுக்கு ரெக்கக்னிஷனும் இம்பார்ட்டன்ஸும் லவ் ஃப்ரம் த சொசைட்டி வரணும்னா கண்டிப்பாக நாம் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் the Rotarians in the early days started doing only with that idea. That is why we meet and gather every week to talk, to enjoy and to have a good gathering with our friends. That is very much needed, no? Because basic principle in Rotary is friendship. Ana next is service. Ana நம்ம எந்த நல்ல மீட்டிங்ஸ் நடத்தினாலும் அதில் நல்ல சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் செய்கிறோம். ஸோ when we see a smile upon the face of another person and when we realize that the smile is only because of my action, maybe பெருசாக செய்ய முடியாட்ட கூட ஒரு பாவப்பட்டவங்கள்ட்ட போய் 4 வார்த்தை சந்தோஷமாக பேசினா கூட they express a smile, is not? Maybe they don't have anybody to share their thoughts and feelings and sorrows. அப்படிதான் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க ஸ்கூலில் கூட. because I am a teacher, no, I can say that. Some children உங்களுக்கே தெரியும், சிலர் வெளியில சொல்ல மாட்டாங்க. they will have suppressed emotions and thoughts. When we are able to give them நல்ல kind words, a pleasant smile, even that is enough to create smile upon the face of another person. அது நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். இதுதான் we feel that we have got an achievement even by doing little things. நம்ம கூட 4 பேர் நடந்து வரும்போது ஒருத்தர் விழ போயிட்டா நம்ம பிடிச்சிட்டோம், ஐயோனா நம்ம சந்தோஷமா வெளியில சொல்லுவோம், ஐயோ நான் பிடிக்கலன்னா விழுந்திருப்பா. Is not that may be a simple action, but we feel a sort of pleasure. That is what is human beings, is not? கடவுள் நம்மளை படைத்தார் நாம் வாழ்வதற்காக மட்டுமல்ல. We have to enjoy and we have to think of others who are really in need of our help. சின்ன ஹெல்ப் பண்ணா கூட அதுக்கு நமக்கு நிச்சயமான சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிதானே? நாம நிறைய பேருக்கு காலை இட்லி சாப்பிட்றது பிடிக்காது, டெய்லி இந்த இட்லி தானே. ஆனால் அந்த இட்லி கூட இல்லாமல் எத்தனை பேர் வேதனைப்படுகிறாங்க. அவங்களுக்கு 2 இட்லியை கொடுத்து சந்தோஷப்பட்டா சந்தோஷமா அவங்க சாப்பிடும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படிதானே? ஸோ ஷேக்ஸ்பியர் said that என்ன நம்ம ஷூஸ் சரியில்லைன்னு நிறைய பேர் செருப்பு சரியில்லைன்னு வீட்டில் சொல்லுவாங்க, என்ன செருப்பு வாங்கியிருக்கீங்க நல்லாவே இல்லை. But we have to always think of the people who don't have legs at all, is it not? கால் இருந்தால் தான் நம்ம ஷூஸை பற்றி பேச முடியும். அந்த கால் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கடவுளின் படைப்பில் இருக்கிறாங்க. அப்படிதான் we see them around us. ஸோ ரோட்டரியில் அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தானே. we visit mentally retarded people, physically challenged people. why எல்லாருக்கும் தெரியபடி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாம் போய் பார்க்குறோம், பேசுகிறோம். எதுக்குன்னா we think about them more and more. நாம we are blessed in many ways. Let us do something for them. அதனால that is what we are doing. இன்னைக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செய்திருக்கீங்க. அவங்க சாப்பாடு கொடுக்கணும்னு அந்த ப்ராஜெக்ட் இஸ் a very good project, is it not? Because that is the basic thing which is needed in life. அது நிறைய நமக்கு இருக்குனால தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அது கூட இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபஸ்ட் அந்த ஃபுட்டு கொடுக்கணும்ன்றது that is a very good project, is it not? God cannot be everywhere. That is why He created Rotarians, I think. That is why we go to each and every corner and try to locate who are really in need of our help. Let us lend our hands. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி நம்மளால தூக்கி விட முடியும்னா we always feel proud, we always feel happy, and we enjoy the sense of happiness, achievement because of our involvement in and commitment to these people. அப்படிதானா? சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம், அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லை ரொட்டேரியன்ஸ் எல்லாரும் பெரிய சாதனைகள் செய்ய முடியாவிட்டாலும் சின்ன விஷயங்களாவது let us try to do something or other. எல்லாரும் செய்து தான் இருக்கோம். அதை நான் சொல்ல வேண்டியதே இல்லை. நிறைய பேர் we are Rotarians are of that variety, you know. That is why we have the motto service above self. ஆனால் நம்ம Rotarians எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறோம். Yes, only when we earn much we can donate. அது எப்போவும் நினைக்கணும், நாம் நல்லா படிக்கணும். We create that feeling in the youngsters' minds and go for good work, join for good work, earn a lot of money. When the hands are full only we can spend a part of it for the betterment of other people. அப்படிதான் நாம் கையிலே எம்டியாக இருந்தால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. So let us create those feelings in our children's minds as well as in our among the minds of the interactors and protractors who are in our hands. That's why we have got the youth service activities where we have to instill in them the thoughts that we have to do our duties properly, learn well, go for some work or enter a good business, earn a lot and have a lot of money from which we can spend a part of that money to the betterment of the society, for the improvement of the people and to feed the poor and the needy, and let us enjoy the pleasure and pride of doing something good for others. அதை நம்ம எப்போவுமே செய்து கொண்டிருக்கிறோம்.
நாம் செய்வது மட்டுமல்ல, அந்த எண்ணங்களை மற்றவர்களுக்கும் புகுத்துவோம். ரோட்டரியில் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. Let us pull them into our society, into the Rotary world, by telling them the importance of Rotary as well as the pleasure of serving others. சிலருக்கு அது உண்மையிலே பிடிக்கும், சிலருக்கு ரோட்டரியை பற்றி தெரியாத இருக்கும். இதெல்லாம் செய்கிறாங்களான்னு சிலர் கேட்குறாங்க. ரோட்டரியில் இப்படியெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னுங்கிறது many do not know. No? Very small part of the society is only in Rotary. அதாவது நம்மால் முடிந்த அளவு let us sow the seeds of love. Let us sow the seeds of Rotary among the people around us who do not know about it. அது வளரும். கண்டிப்பாக அந்த நாம் வளர்த்துற சீட்ஸ் வந்து it will be well watered and well fertilized and it will grow to give fragrant flowers and also healthy fruits and vegetables. இதெல்லாம் தேவை வாழ்க்கையில். ஆனால் நம்மால் முடியும். Let us feel that we can do it. No, I can do it னா தெரியும். அப்படின்னா நம்மளால ஒரு படத்தை வரையணும்னா I can. ஸோ அது மாதிரி எல்லாமே நம்மளால செய்ய முடியும்னு நினைச்சா Rotarians can do. So the next step will be I will do surely. And the next is I must do something good for the society. கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். நாம் வாழ்வதற்காக மட்டுமல்ல, நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களையும் வாழ வைப்போம், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தும். அந்த சந்தோஷத்தில் நாமும் இன்பம் அனுபவிப்போம். So that must be the aim of every human being, not only Rotarians. எல்லோருக்கும் ஒன்று. அந்த எய்மோட நம்ம வாழ்வோம். நம்ம ரோட்டரி வேர்ல்டை இன்னும் வளர்த்துவோம். Rotarians நிறைய பேர் உள்ள கொண்டு வருவோம். Let us aim for better friendship, more friends to enter our society, more hands to serve, no? More thoughts to plan, more eyes to see the sufferings of the people, and more hands to help others. This will really improve our world of Rotary, our service in the world. So above all, let us create a passion for Rotary, you know? Then also compassion for the society. Passion for Rotary and compassion for the society will always make us do lot of activities with real devotion and dedication. That will also make us contribute. Let us make our contribution and participation in all the Rotary meetings and projects and improve ourselves and work for the improvement of others also. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் தெரியாதவங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க. மை டியர் ஏஜிஸ் ஆர் ஹியர். நான் பட்ரிக் அண்ட் லக்ஷ்மணன் இன்னொரு டேனியல் போயிட்டாங்க. அவருடைய அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாலும் நம்ம ஆர்மம் பண்ணி சாருக்காக வேண்டி வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து போயிட்டாங்க. ஸோ சில்வர் ஜூப்ளி கொண்டாடுகிற கிளப்புக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Congrats for what is done and all the very best for what is to be done, no? So that you will enjoy the spirit of Rotary more and more. No? From bon voyage to our leader, நல்ல சந்தோஷமாக போயிட்டு வருவாங்க. Safe journey. Let us pray to God to give him good health and wealth also, no? To come back and do it more and more. Bye. Thank you, Krishni. Let us give her a big hand. Now I call upon our AP's daughter-in-law, Atmashri Balasubramanian, to honor our district governor, PDG, with a shawl. It's not a shawl, it's a Rotary embossed saree. I request our Secretary, Rotarian Durai, to propose the vote of thanks. இந்த விழாவுக்கு வருகின்ற அனைவருக்கும் முதற்க நன்றி தெரிவித்துக் இந்த 25வது ஆண்டு விழாவை சிறப்பாக எங்களது கிளப் மென்டர் பிடிஜி ஆர்வப்பாண்டி அண்ணாச்சி தலைமையில் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணி நடத்திட்டு இருக்கோம். திண்டுக்கல் மேடம் சொன்ன மாதிரி 25th இயர்னா ஒன் டே பண்ணுற செலிப்ரேஷன் மாதிரி இல்லை, ஃபுல் இயர் 1 இயர் பண்ணுறோம். இதுக்கு தனியாக ஒரு சேர்மன், செக்ரட்டரி, ட்ரெஸரர்னு தனியாக அப்பாயின்ட் பண்ணி அண்ணாச்சி எங்களுக்கு ஒரு நல்ல கைட் பண்ணி இந்த விழாவை சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். ஆமாம், மிகப்பெரியான இளம் பணக்காரர்களை இருக்காங்க. ஸோ அண்ணாச்சிக்கு எங்களை சிறப்பாக வழி நடத்தியதுக்கு ரொம்ப அண்ணாச்சிக்கு மிக நன்றி. இந்த விழாவை சிறப்பாக நடத்தியதுக்கு எங்கள் கிளப் பிரசிடெண்ட் அவரு ஃபுல் பிஸியாக இந்த ஒர்க்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. பெருமாள் சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி.
இந்த பிகேஎஸ் அண்ணாச்சி அண்ணாச்சி என்ன நினைக்கிறாரோ அது பிகேஎஸ் அண்ணாச்சி அங்கே செஞ்சுட்டு தான் வருவாங்க வீட்டிலேருந்து. 2 பேரும் அவ்வளோ தூரம் அவங்க இருக்கிறதுனால எங்கள் கிளப் ரொம்ப சப்போர்ட்டிவாக நல்லா பண்ணி தராங்க. தேங்க்யூ பிகேஎஸ் அண்ணாச்சி. அப்புறம் இந்த ப்ரோக்ராம் சில்வர் ஜூப்ளிக்கு ஒரு தனி குரூப் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட சேர்மன் மிஸ்டர் ராஜகோபாலன் அவங்களுக்கு எங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கிளப் செக்ரட்டரி கலெக்டர் கருப்பசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கிளப் ட்ரெஸரர் மகாராஜன் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு இந்த விழாவுக்கு சிறப்பாக வருகிற சிறப்பு விருந்தினராக நித்யஸ்ரீ மேடம் வந்திருந்தாங்க. காலையிலேருந்து ஃபுல் டே அவங்க 2-3 ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போவும் இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ நேரம் இருந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு நமக்கு உறுதியாக இருந்து வழி சொன்னாங்க. அவங்களுக்கு மிக நன்றி. அப்புறம் இந்த சிறப்பு விருந்தினராக அமைந்திருக்கும் எங்களது முன்னாள் கவர்னர் எங்கள் மாவட்டத்தின் முன்னாள் கவர்னர் ஜெசிந்தா மேடம் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த திண்டுக்கல்லேருந்து வந்திருக்க குயின்ஸ் கிளப் மெம்பர்ஸ் அந்த லீடர்ஸ் அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், காவேரி ஹாஸ்பிட்டல் நம்ம கணேஷ் சார், லக்ஷ்மண் சார், வைரமுத்து சார் அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக ஒளிபரப்பி கொண்டிருக்கும் நமது தின தரணி அவருக்கு நன்றி தெரிவித்துக் இந்த விழாவை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அண்ணா ரேமன் பேட்டன் அவர்களுக்கும் நன்றி. இந்த விழாவுக்கு வருகின்ற மற்ற அனைத்து கிளப் நண்பர்களுக்கும் எங்களது நன்றியும், எங்களது கிளப் நண்பர்கள் அனைவருக்கும் வருகின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். இன்று என்று ஷோரூமில் அண்ணாச்சி 2 ப்ரோக்ராம் பண்ணாங்க. அந்த மகாபலி ஹாஸ்பிட்டலுக்கு சேர் டொனேட் பண்ணாங்க. அது என்னோட ஷோரூம் ஷிவ் ட்ரேடர்ஸ் வந்திருந்தாங்க வண்ணார்பேட்டையில். என்னோட ஷோரூம் அதை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. அந்த சீஃப் கெஸ்ட் நித்யஸ்ரீ மேடம் வந்திருந்தாங்க. நாங்கள் எனக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச்சும் வச்சுருந்தோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி அண்ணாச்சிக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துள்ளேன். எனக்கு தாமிரபரணி கிளப் சார்பாக வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ரோட்டரி கிளப் ஆஃப் சங்கரன் கோயில் உள்ள நண்பர்கள், ரோட்டரி நண்பர்கள் நம்ம பிடிஜி ஹானர் பண்றாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து அண்ணே உள்ள போ. அப்படியே ஒரு தேங்க்யூ. ரோட்டரி கிளப் ஆஃப் அம்பாசமுத்திரம் ஈஸ்ட் வந்திருக்கிறாங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன் பிரசிடென்ட் ஒன்று எழுதி சங்கரன் கோயில் 2வது டக்குன்னு பான் மோஹித் ஏபி. அருமையான ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் உணவருந்தி செல்லுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆமாம் எடுத்துக்கணும். அதான் இது முடிஞ்சோடனே உட்காந்து அனுப்பிச்சிடுங்க. எடுத்து உடனே சார் இரு ஓகே.
மற்ற அந்த இது நைட்டு ஒன்று பேசி வச்சுருக்காங்க அப்படியா தன்னார்வலர் கூடலரசன் அவர் இருக்கிறாரு. அவர் வந்து ஆனர் பண்றாரு. யாரும் பண்ணி கூப்பிடு ஆர்வம் பண்ணி ஒரு நிமிஷம். ஃபயர் பிராண்ட் ஏசி சார் சார் சந்திப்போம் சார் தேங்க்ஸ் ஃபார் கமிங்